ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். வில்லியனூர் பரசுராமபுரத்தில் 60 கோடி மதிப்பில் இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை சுகாதார ஊழியர்கள் திடீர் பணி புறக்கணிப்பு, நோயாளிகள் அவதி. புதுச்சேரி மக்களை அச்சுறுத்தும் போலி மருந்து விவகாரத்தில் விரைவில் வெளிப்படையான அறிக்கை வெளியிடப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். கடலோர பகுதிகளை நெருங்கும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். வில்லியனூர் பரசுராமபுரத்தில் 60 கோடி மதிப்பில் இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு 50 ஆண்டுகால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய திட்டம் வகுக்கப்பட்டது. அதன்படி வில்லியனூர் பரசுராமபுரத்தில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் உந்து நிலையம், நகர் முழுவதும் புதிய குடிநீர் குழாய்கள் அமைத்தல், ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்குதல், சாலை மேம்படுத்துதல் உட்பட வளர்ச்சிப் பணிக்கென 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா 7ஆம் தேதி பரசுராமபுரத்தில் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் மணிமாறன், உதவி பொறியாளர்கள் கண்ணன், தணிகைவேல், இளநிலை பொறியாளர் காந்தி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீரென சுகாதார ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கு செவிலியர், லேப் டெக்னீஷியன்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளில் சுகாதாரத்துறையால் பணியமர்த்தப்பட்ட 840 பேர் பணியாற்றி வருகின்றனர். இதில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றும் அனைத்து பிரிவு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பதவி உயர்வு வழங்கிட வேண்டும், ஊதியக்குழு அடிப்படையில் பணி கட்டமைப்பு அமைக்க வேண்டும், அரசு விதிகள் மற்றும் அரசாணைகள் அடிப்படையில் நியமன விதிகள் திருத்தம் மற்றும் அரசு அறிவித்த சம்பள விகித மாற்றத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், ஊழியர்கள் மருத்துவமனை வளாகத்தில் திடீரென 7ஆம் தேதி காலை 8 மணி முதல் 10 மணி வரை 2 மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் மருத்துவமனை ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் விரைவில் வெளிப்படையான அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், என்ஆர் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற பின் பல உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பொதுப்பணி, உள்ளாட்சித்துறை மூலம் பல பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது, மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது, நல்ல கல்வி, மருத்துவ வசதி, அடிப்படை வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும் தெரிவித்தார். மக்கள் கோரிக்கைகளை ஏற்று, சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையை ஏற்று சட்டசபை வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறிய அவர், அனைத்து தொகுதிகளிலும் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரி மாநிலம் ஒட்டுமொத்த வளர்ச்சி பெற வேண்டும் என்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார்.
சமீபத்தில் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தை இந்தியா கூட்டணி கையில் எடுத்து ஆளும் கட்சி மீது குறை கூறி வருவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு போலி மருந்து விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் சிபிஐ விசாரணை கேட்டதால் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் இதுகுறித்து ஒட்டுமொத்தமாக வெளிப்படையான அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்துள்ளது. இது 7ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அடுத்த 72 முதல் 90 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக வருகிற 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 12ஆம் தேதி திங்கட்கிழமை வரை 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி பிற்பகலில் காவிரி டெல்டா பகுதிகளில் தொடங்கும் மழை பின்னர் படிப்படியாக கடலோர பகுதிகளில் பெய்யும் என்றும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நவம்பர் 29ஆம் தேதி புயல் காரணமாக அறிவிக்கப்பட்ட விடுமுறையை சரி செய்ய ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை அனைத்து பள்ளிகளும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக கடந்த நவம்பர் 29ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் வருகிற 10ஆம் தேதி சனிக்கிழமை இயங்கும் என கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பாடத்திட்டத்தின்படி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் காவலர் பணிக்கான உடல் தகுதி தேர்வில் 5 நாட்களில் 164 பேர் மட்டுமே தேர்வாகியுள்ளனர். புதுச்சேரியில் 148 காவலர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. முதல் 4 நாட்களில் 534 பேர் தேர்ச்சி பெற்றனர். தொடர்ந்து 5ஆம் நாள் 1000 பேர் அழைக்கப்பட்ட நிலையில் 608 பேர் மட்டுமே பங்கேற்றனர். 392 பேர் பங்கேற்கவில்லை. இதில் 164 நபர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். 6ஆம் நாளான 7ஆம் தேதி 1000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவலர் உடற்தகுதி தேர்வில் தோல்வியடைந்த சில இளைஞர்கள் கூறுகையில் தேர்வில் பயன்படுத்தப்படும் சிப் சரியாக செயல்படவில்லை என்றும் பயிற்சியின் போது தொடர்ந்து குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்து வந்ததாகவும் ஆனால் தேர்வில் தாமதமாக இலக்கை அடைந்ததாக கூறி நிராகரிக்கப்பட்டதாக வேதனையுடன் தெரிவித்தனர். புதுச்சேரி மூட்டைக்குப்பம் மீனவ கிராமத்தில் ஏற்பட்ட கடல் அரிப்பால் 40 மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உட்புகுந்துள்ளது. இதனால் படகு மற்றும் வலைகளை பாதுகாக்க முடியவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த பாகூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள மீனவர்கள் சிறிய அளவிலான ஃபைபர் படகுகள் மூலமாக கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மூர்த்திக்குப்பம் கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இதனால் கரைப்பகுதியில் கடந்த 10 நாட்களில் மட்டும் சுமார் 40 மீட்டர் தூரத்திற்கு மண்ணரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் உட்புகுந்து வருகிறது. இந்த பகுதியில் உள்ள மீன் ஏலக்கூட கட்டிடம் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் தரைத்தளம் முழுவதும் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக கடந்த 10 நாட்களாக சரிவர மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாமல் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மூர்த்திக்குப்பம் ஒட்டியுள்ள பகுதியில் சிறிய துறைமுகம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த பணிகள் முடிவு பெறவில்லை. அதை சரி செய்தாலே தங்களுக்கு படகுகளை நிறுத்துவதற்கும் வாழ்வாதாரத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் புதிய குடிநீர் குழாய்கள் மாற்றுவதற்கான ஒப்பந்தத்தை அறிவிக்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி
பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை நேரில் சந்தித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மனு வழங்கினார். மனுவில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர், நெல்லிமாநகர், அண்ணா நகர், குயவர்பாளையம், சக்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஆண்டு குடிநீர் மாசுபட்டதால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களையும் உடல்நல பாதிப்புகளுக்கும் ஆளானதாக தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினையை வலியுறுத்தி பொதுமக்கள் முன்னிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட பழைய குடிநீர் குழாய்களை உடனடியாக அகற்றி புதிய குழாய்களை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தி வந்ததாகவும் முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் விளைவாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு சார்பில் 30 கோடி மதிப்பீட்டில் பெரியார் நகர் மற்றும் டிஆர் நகர் பகுதிகளில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குடிநீர் பெறும் அனைத்து பழைய குடிநீர் குழாய்களையும் மாற்றுவதற்கான ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் ஒப்பந்தம் இதுவரை அறிவிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாக கூறியுள்ளார். தேர்தல் அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரவுள்ள நிலையில் மக்களின் மிக முக்கியமான அடிப்படை பிரச்சினையாக உள்ள குடிநீர் விவகாரத்தில் உடனடியாக அனுமதி வழங்கி தாமதமின்றி ஒப்பந்தத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி கொக்கு பார்க் அருகே அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான பொருட்காட்சியில் குழந்தைகளை கவரும் விதத்தில் 3D அரங்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் ஒவ்வொரு பண்டிகை தினங்களையொட்டி வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பொருட்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் புதுச்சேரி முருகா திரையரங்கம் பின்புறத்தில் உள்ள மைதானத்தில் பொருட்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நுழைவு வாயில் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ள பொருட்காட்சியில் கொடைக்கானல் குணா குகை அச்சு அசலாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காட்டு விலங்குகள், அவெஞ்சர்ஸ் உலகம் அனைத்தும் 3D வடிவமைப்புடன் அமைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான வாட்டர் போட், கிட்பால், பேய்வீடு உள்ளிட்ட பொழுதுபோக்கு விளையாட்டுகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் விளையாடி மகிழ கொலம்பஸ், ஜெயின்ட் வீல் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்ளன. குழந்தைகள் விரும்பும் பாப்கார்ன், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் விற்பனை செய்யப்படுகின்றன. குடும்பத்தினருடன் சென்று பொருட்களை வாங்க ஏராளமான வீட்டு உபயோகப் பொருட்களும் விற்பனை செய்யப்படுகின்றன. பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் ஒரே இடத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிட மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை விளையாடி மகிழ்ந்திட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள கண்காட்சியை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர். டிசம்பர் 19ஆம் தேதி தொடங்கப்பட்ட கண்காட்சி ஜனவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,785 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,800 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.